அண்மை செய்தி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது தருமபுரியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியின் வேட்பு மனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தருமபுரியில் சௌமியா அன்புமணியின் வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்திருக்கிறது. அவர்களுக்கு 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பாக சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களமிறங்குகிறார். அவர் ஏற்கனவே தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இன்றைக்கு வேட்புமனு பரிசீலனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சௌமியா அன்புமணியினுடைய அந்த வேட்புமனு என்பது தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் கடந்த தேர்தலில் பெண்ணாகரம் அதே போல தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார். அந்த அனுபவத்தின்படி அவருடைய வேட்புமனு எந்த விதமான பிழையும் இன்றி அவர் தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பது பாமகவினரிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாம்பழ சின்னம் உள்ளிட்டவைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சௌமியா அன்புமணியினுடைய வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருப்பது அவர்களுடைய ஆதரவாளர்களிடையே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.